அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. 8வது ஊதியக்குழு டெல்லி கூட்டத்தில் முக்கிய முடிவு. அரசு ஊழியர்கள் சம்பளம் 69,000 உயருமா? பின்னணி என்ன? டெல்லியில் நடைபெற்ற 8வது ஊதிய வரைவு குழுவின் கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 69,000 ரூபாயாக உயரப் போவதாக தெரிகிறது. அதை பற்றின உறுதியான செய்தி அறிவிக்கப்படாவிட்டாலும் அது குறித்த தகவல்கள் இணையத்தில் வலம் வந்த வண்ணம் உள்ளன. மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மாற்றி அமைப்பதற்காக 8வது ஊதியக் குழுவின் ஆலோசனைக் கூட்டங்கள் டெல்லியில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. கூட்டக்குழுவின் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா தலைமையில் இப்போது கூட உயர்மட்ட கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் குறித்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அந்த வகையில் எஃப்.என்.பி.ஓ அமைப்பு கொடுத்துள்ள புதிய வரைவு அறிக்கையின்படி அரசு பணியில் சேரும் ஆரம்ப நிலை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயிலிருந்து 54,000 ரூபாயாக உயர வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் உயர் பதவிகளில் இருக்கும் அதிகாரிகளின் சம்பளம் 8 லட்சம் ரூபாய் வரை உயரலாம் என்றும், வருடாந்தோறும் வழங்கப்படும் 3% ஊதிய உயர்வை 7% உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு உள்ளன. அதேபோல மாத மருத்துவ படியை 20,000 ரூபாயாக உயர்த்துவது, ஊழியர்களின் மத்தியில் எதிர்பார்ப்பை தந்து வரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவது போன்ற மிக முக்கியமான விஷயங்களும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டன. இதனிடையே அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயிலிருந்து 69,000 ரூபாய்க்கு உயரப் போகிறது என்று ஒரு குட் நியூஸ் பரவி வருகிறது. சுமார் 1.2 கோடி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் பேசப்படும் இந்த 69,000 ரூபாய் என்பது அரசாங்கம் அறிவித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஒருவேளை அடிப்படை சம்பளம் சங்கங்கள் எதிர்பார்த்த 69,000 ரூபாய் அளவு உயராவிட்டாலும் கூட, ஊழியர்களின் கைக்கு வரும் ஒட்டுமொத்த மாத சம்பளம் கணிசமாக உயரப்போகிறது. ஏனென்றால் புதிய ஊதிய குழுவின் கீழ் வீட்டு வாடகை படி, போக்குவரத்து படி மற்றும் ஓய்வூதிய பலன்கள் அனைத்தும் இந்த புதிய கணக்கீட்டின்படி மாற்றியமைக்கப்பட உள்ளன. இந்த 8வது ஊதியக் குழு 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும், இந்த வரைவு குழுவின் இறுதி அறிக்கை மத்திய அமைச்சரவைக்கு சென்று ஒப்புதல் பெற இன்னும் 2 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதனால் புதிய சம்பளம் ஊழியர்களின் கைக்கு கிடைக்க சிறிது காலம் எடுக்கும் என்றாலும், முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படும் பட்சத்தில் விடுபட்ட காலத்திற்கான நிலுவைத் தொகை ஊழியர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.